தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் டெங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கவும் தமிழக சுகாதாரத்துறையால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை, மதுரை, நெல்லை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்துள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காய்ச்சல் அறிகுறி தென்பட்டால் அருகிலுள்ள மருத்துவமனைகளை அணுகி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் கடலூர், சென்னை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் எலி காய்ச்சலை கட்டுக்குள் கொண்டுவரும் பணி நடைபெறுவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் நாளை மற்றும் நாளை மறுநாள் வரை கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்பதால் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் கொங்கன் பகுதியிலுள்ள தானே, பால்கர், ராய்காட், ரத்னகிரி மற்றும் சிந்துதுர்க் மாவட்டங்களுக்கும் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த சில தினங்களாக மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் சில பொது போக்குவரத்து சேவைகள் துண்டிக்கப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். கனமழையால் மும்பையில் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் ஒருவர் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று இரவு நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மிதமான மழையும், நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழையும் பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று இரவு நேரங்களில் மழை பெய்யும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்திலிருந்து அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து விலகியது குறித்து நாட்டு மக்களிடம் உரையாற்றினார். நம் ஜனநாயகத்தை பாதுகாக்கவே அதிபர் தேர்தலில் இருந்து விலகியுள்ளதாகவும் நம் நாட்டின் நலனுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இதனை முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளார். பைடனின் உரையில் பெரிதாக ஒன்றும் புரியவில்லை, சிலவற்றை தான் புரிந்து கொள்ள முடிந்தது, அது மிகவும் மோசமாக இருந்தது. பைடனும் கமலா ஹாரிஸும் அமெரிக்காவுக்கு சங்கடம் தருகின்றனர், இதுபோல ஒருபோதும் இருந்ததில்லை என குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.